ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீடாஸ் ஃபுடி ஃபைன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், பிரியாணி லீஃப், கல்பாசி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற 6 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே 2லேருந்து 3 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற 5 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கொத்து கொத்தமல்லியும் ஒரு கொத்து புதினாவையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 4லேருந்து 5 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் கிட்ட தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும், ஒரு புளிப்பு தன்மையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். இப்போ நமக்கு இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கான மசாலாஸ் ரெடி. இது கூடவே நம்ம மீல் மேக்கர் ஆட் பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 2 டம்ளர் ரைஸுக்கு 4 டம்ளர் தண்ணி, அந்த ரேஷியோவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம லெமன் ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேஸை ஃபுல்லாக வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் லெவல் வந்ததுக்கப்புறம் தண்ணியில் கேசரி பவுடர் மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிம்மில் வச்சு தம் போட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் வச்சா சூப்பர் அண்ட் டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி நமக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெஜிடபிள் பிரியாணி நீங்கள் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 part ரெசிபியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக குயிக்காக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதே மெத்தடில் நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வெஜிடபிள் பிரியாணி கூட பாயில்டு எக் ப்ளஸ் ஆனியன் ரைத்தா கூட வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த காம்போ ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.